பொள்ளாச்சிக்கு வழக்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, திமுகன்னு ஒரு அரசியல் இயக்கம் இல்லாமல் போயிருந்தா தமிழ்நாட்டில் பொள்ளாச்சி வழக்குன்னு ஒன்று விசாரணைக்கே வந்திருக்காது. காரணம் என்னென்னா, பொள்ளாச்சி வழக்கு அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாம் ஞாபகம் வருது, அண்ணா அடிக்காதீங்க, அண்ணா அடிக்காதீங்க. இன்னைய வரையும் என் காதில் ஒலிச்சிக்கிட்டு இருக்கு. நம்முடைய சொந்த தங்கச்சி கத்துனா எப்படி இருக்குமோ அதை போல் இருந்தது. அந்த வழக்கை கூட செவிடங்காதில் ஊதின சங்கு மாதிரி பத்துத்தோல்வி பழனிசாமி அதை கூட சீரியஸாக எடுத்துக்கல. திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுத்த போராட்டங்களுடைய விளைவு தான் சிபிஐக்கு உத்தரவிட்டார். வேறு வழி இல்லாமல் உத்தரவிட்டார். எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் விருப்பத்தின் பேர்லலாம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடலை. வேறு வழி இல்லை, இந்த விசாரணைக்கு உத்தரவிடலைன்னா மக்கள் நம்மளை மதிக்க மாட்டாங்க, நம்மளை தூக்கி எறிவார்கள், திமுகவும் சட்ட போராட்டம் நடத்தும் அப்படிங்கிற பயத்தில் உத்தரவிட்டதே ஒழிய அவர் ஒன்றும் சட்டத்தை நிலைநாட்டலாம் உத்தரவிடலை. இன்னும் சொல்லப்போனால் பொள்ளாச்சி வழக்குன்னா நமக்கு ஞாபகம் வரதே பல உண்மை குற்றவாளிகளை மறைக்கப்பட்டார்கள், காப்பாற்றப்பட்டார்கள் எடப்பாடி பழனிசாமியால்.